தென்னை மரத்தில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தென்னை மரம். ஒரு மேலே ஒரு 150 இளநீ இருக்குது. இந்த 150 இளநிலையும் தண்ணீர் எப்படி கிடச்சி இவ்வளோ உயரம் இருக்குது? சுமார் 70-80 அடி உயரத்தில் இவ்வளோ தண்ணீர் போயிட்டே இருக்குது. திருப்பி வேணும்னா 3 மாதத்தில் அவ்வளோ தண்ணி மேலே போயிடுது. இது எப்படி நிகழ்கிறது? தந்துகி கவர்ச்சி முறை. அதாவது அள்ளித்தண்டை உறிஞ்சினோம்னா உறிஞ்சி மேலே நோக்கி தண்ணீரின் தன்மை பள்ளத்தை நோக்கி பாயக்கூடியது. அதே சமயம் தண்ணீர் சிறிய துவாரங்கள் வழியாக மேல் நோக்கியும் நகரும். தென்னை மரத்தை இடையில் அறுத்திங்கன்னு வச்சுங்க, பலவை மாதிரி இருக்கும், ஸ்லாமாக இருக்கும், மயிறு இலை போன்ற நரம்புகள் இருக்கும். அதன் கேப்பு கிடைக்கிது பார்த்தீங்களா? அதுதான் அந்த கேப்பு வழியாக தண்ணீர் ஏறும், சுத்திகரிக்கப்பட்டு பிறகு இளநீராக மாறி நமக்கு கிடைக்கிறது. இது மிகப்பெரிய தத்துவம். ஆனால் அந்த தத்துவம் யாருக்கும் புரிவது